Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw போன வீடியோல வந்து இன்விடேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா இப்போ அதோட கண்டினியூ செகண்ட் பார்ட் பாப்போம். இப்போ வந்துட்டு ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோமா, இது வந்து போன வீடியோல நம்ம செஞ்சது. இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி கொடுத்துக்கோங்க. Ctrl C கொடுத்து காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு Ctrl V ன்னு கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சா, இதில் வந்துட்டு நம்ம இந்த திருமண அழைப்புதல் இருக்கா, இதை மட்டும் இங்கே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விநாயகர் இருக்காரா, இவரையும் இங்கே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு டிலேட்னு கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோவையும் டிலேட்னு கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே எழுதியிருக்கோம்ல மனநாள், அதெல்லாம் டிலேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வேட்டி வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெட் கான்டாக்ட்னு கொடுத்துட்டா இது வந்துருச்சா, இதையும் டிலேட் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃப்ரேமாக இருக்குது, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டைப்பில் போயிட்டு ரிமூவ் ஃப்ரேம்னு கொடுத்துருங்க. இப்போ வந்துருச்சு. இதே இப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இந்த கலர் இருக்குல்ல, இதில் வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலர் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம டெக்ஸ்ட் எழுதணும்னா அது வந்து நல்லா தெரியும். இப்போ இதை ஃபஸ்ட் இருந்தது மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். இங்கே நம்ம லைட்டாக இந்த கலர் கொடுத்துருக்கோம்னா இந்த ஸ்டோக் இதை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துப்போம். ஏன்னா அது நம்மளுக்கு அவுட்லைன் நல்லாவே தெரியல. ஒன்றா ரைட் கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி டார்க் க்ரீன் வந்துடும். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு வாழை மரம் வைப்போம். அதை இம்போர்ட்டில் போய்ட்டு அந்த பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த வாழை மரத்தோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு Ctrl C காப்பி கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே Ctrl V கொடுத்து பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா, இதை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கிளியர் ஆயிரும். இப்போ இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேஜிக் ஒன் மாஸ்க்குன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மைனஸில் வச்சுருங்க. மைனஸில் வச்சுட்டு இங்கே ஒரு 20ன்னு வச்சுப்போம். என்ட்ரு கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சா, இப்போ இந்த ஃபெதர் இருக்குல்ல, இந்த ஃபெதரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இன்சைட்னு சொல்லிவிட்டு இங்கே லீனியர் கொடுத்து இங்கே 10ன்னு வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்துப்போம். அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதே இப்போ Ctrl C காப்பின்னு கொடுத்துட்டு coreldraw எடுத்துகிட்டு வந்துட்டு Ctrl V பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சா, இப்போ இந்த பிக்சர் நம்ம டிலேட் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா, இதை இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிருங்க. போயிட்டு இந்த டிசைனுக்குள்ளே கரெக்டாக நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு இந்த சென்டரில் நம்மளுக்கு வர மாதிரி இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு வாழை மரம் தேடுற மாதிரி வச்சுட்டு ஃபினிஷின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே வாழை மரம் வந்துடுச்சா, இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே Ctrl Dன்னு கொடுங்க. டூப்ளிகேட் வந்துடுச்சா, இதை வந்துட்டு இந்த மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, இப்போ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாயில் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நம்ம கூகுள்லேருந்து கூட இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளே பண்ணது. இந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை காப்பி எடுத்துகிட்டு பேஸ்ட் கொடுத்து ஃபுல்லாக வச்சுப்போம். அப்படியே Ctrl Dன்னு எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுப்போம். நெக்ஸ்ட் இப்படி வச்சாச்சா, இப்போ இந்த விநாயகர் இருக்காரா, இந்த விநாயகரை சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. இங்கே திருமண அழைப்புதல்னு இருக்கா, அதையும் இந்த மாதிரி சின்னது பண்ணிடுங்க. சின்னது பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் எழுதியிருக்கோமா, அது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எப்படி எழுதலான்னு சொல்லிட்டு coreldraw எப்படி டெக்ஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நெக்ஸ்ட் இப்போ இங்கே நடுவில் ஒரு பிக்சர் வைக்க போகிறோம். அது இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிறோன்னு வைங்க. இது கூகுளில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகவே இருக்குது. இதுக்கு நம்ம பிரைட்னஸ் வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா பிட்மாப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட்மாப்னு சொல்லிட்டு இது பிட்மாப்பாக மாற்றிப்போம். இப்போ மாறிடுச்சா, இப்போ எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் கொடுத்துப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை இப்போ சின்னதாக்கிட்டு இங்கே நடுவில் இந்த மாதிரி பிக்சர் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிக்சர், அதுவும் நம்ம இம்போர்ட்டில் போயிட்டு எடுத்துப்போம். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோமா, இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இந்த ஃபோட்டோ பெயிண்ட்டுக்கு போயிடுவோம். இதில் போய்ட்டு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் இருக்குல்ல, அந்த இம்போர்ட் போயிடுவோம். இந்த இம்போர்ட்டில் போயிட்டு பிக்சர் எடுத்துப்போம். இந்த மாதிரி பெருசாகிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிளியராக கிடச்சிடும். இப்போ நல்லா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் ஒன் வஸ்க்குன்னு எடுத்துக்கோங்க. பிக்சருக்கு ஏற்றது மாதிரி நம்ம இங்கே வந்து டாலரன்ஸ் வந்து மாற்றிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே 5ன்னு கொடுத்துட்டு -ன்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த பூ மட்டும் கரெக்டாக செலெக்ஷன் ஆகிற வரைக்கும் இதை வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக செலெக்ஷன் ஆகிடுச்சா, இப்போ அதே மாதிரியே இந்த ஃபெதருக்கு போயிருங்க. ஃபெதரில் 10ன்னு வச்சுட்டு இங்கே இன்சைட்னு கொடுத்துட்டு லீனியர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை லைட்டாக எஃபெக்டில் போய் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வச்சுவோம், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டு.
போயிட்டு கான்டெஸ்ட்டை வச்சாச்சா இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை அப்படியே Ctrl+C காப்பின்னு கொடுத்துட்டு coreldraw எடுத்துகிட்டு வந்துட்டு Ctrl+V பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சா, இதை நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம டிலீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட உள்ளே போகிற டிசைனும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட் டிசைன். இது அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுக்கு coreldraw வந்துட்டு இன்விடேஷன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.